சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கிட்டு செய்திகளை தெரிந்து கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். திமுகவில் உறுப்பினர் சேர்க்கையை விரைவுபடுத்துவது தொடர்பாக மாவட்ட செயலாளர்கள், எம்பிக்கள், எம்எல்ஏக்கள், தொகுதி பொறுப்பாளர்களுடன் முதல்வர் ஸ்டாலின் நாளை காணொலி வாயிலாக ஆலோசனை நடத்தவுள்ளார். சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்காக அரசால் செயல்படுத்தப்படும் திட்டங்களுக்கு மக்கள் துணை நிற்க வேண்டும் என்று முதல்வர் மு.க. ஸ்டாலின் வேண்டுகோள் விடுத்துள்ளார். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்தும் பல்வேறு போட்டித் தேர்வுகளை எழுதும் விண்ணப்பதாரர்களுக்கான அறிவுரைகளை அவ்வப்போது வெளியிட்டு வருகிறது தேர்வாணையம். இந்த நிலையில் குரூப் 1 தேர்வுக்கான ஹால் டிக்கெட் வெளியிடப்பட்டுள்ளது. திருப்பூர் மாவட்டம் கரைப்புதூர் பகுதியைச் சேர்ந்த ரமேஷ் மற்றும் திருப்பூர் அணைப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த சந்தோஷ் வயது 34 ஆகியோர் இணைந்து மங்கலம் அருகே உள்ள பூமலூர் பகுதியில் தனியார் கட்டிடத்தை வாடகைக்கு எடுத்து பனியன் கழிவுகளை பஞ்சாகாரிக்கு மில் வைத்து நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் இந்த திருப்பூரில் பனியன் மில்லில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்ட நிலையில் ரூபாய் 90 லட்சம் பொருட்கள் சேதமடைந்தன. தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் கோவை விமான நிலையத்தில் நேற்று செய்தியாளர்களை சந்தித்த போது ஆடிட்டர் குருமூர்த்தி ராமதாஸை சந்தித்ததில் பாஜகவுக்கு எந்த தொடர்பும் இல்லை என்று பேட்டி அளித்துள்ளார். திமுக தொண்டர்களை தேர்தலுக்கு தயார்படுத்தும் மண்டல பொறுப்பாளர்கள் பட்டியலில் அமைச்சர் KN நேருவும் பிரதானமாக இருக்கிறார். அப்படி இருக்கையில் அவரது சொந்த மாவட்டத்திலேயே நேரு கோஷ்டி, அன்பில் மகேஷ் கோஷ்டி என இனமும் தாமரை இலை தண்ணீராகவே நிற்கின்றனர். தமிழகத்தின் ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள தனுஷ்கோடி இனி அழகுமிக்க பிளமிங்கோ பறவைகளுக்கும் எண்ணற்ற பிற வலசை வரும் நீர் பறவைகளுக்கும் ஒரு பாதுகாப்பான புகலிடமாக மாறும். தமிழ்நாடு அரசு தனுஷ்கோடியில் பிரம்மாண்டமான பெரு பிளமிங்கோ சரணாலயத்தை அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. தமிழக மாநிலங்களவை எம்பிக்களான மதிமுகவை சேர்ந்த வைகோ, திமுகவை சேர்ந்த வில்சன் சண்முகம், முகமது அப்துல்லா, பாமகவின் அன்புமணி ராமதாஸ், அதிமுக சந்திரசேகர் ஆகிய 6 பேரின் பதவிக்காலம் அடுத்த மாதம் முடிவடைகின்ற நிலையில் மாநிலங்களவை தேர்தல் அதிமுக வேட்பாளர்கள் இன்று வேட்புமனு தாக்கல் செய்தனர். சென்னையிலிருந்து பொள்ளாச்சி நோக்கி சென்ற ஆம்னி பஸ் ஒன்று உளுந்தூர்பேட்டை புறவழிச்சாலையில் விருத்தாச்சலம் சாலை மேம்பாலம் அருகே சென்று கொண்டிருந்தது. அப்போது அதே சாலையில் முன்னால் லாரி ஒன்று சென்று கொண்டிருந்தது. இந்த நிலையில் டிரைவரின் கட்டுப்பாட்டை இழந்த பஸ் முன்னால் சென்ற லாரி மீது மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் எதிர்பாராத விதமாக 10 பேர் காயமடைந்தனர். தனித்துவம் வாய்ந்த 5707 வகை திரைப்பட கேமராக்களை சேகரித்ததற்காக பல் மருத்துவர் AV அருணுக்கு கின்னஸ் உலக சாதனை விருது வழங்கப்பட்டுள்ளது. தமிழக கேரள எல்லையில் உள்ள ஆரியங்காவு பகுதியில் பாலருவி அமைந்துள்ளது. கடந்த ஏப்ரல் மாதம் 28ஆம் தேதி கடும் வறட்சி காரணமாக பாலருவி மறு அறிவிப்பு வரும் வரை மூடப்படுவதாக கேரளா வனத்துறை சார்பில் அறிவிப்பு வெளியிடப்பட்டது. இந்நிலையில் 35 நாட்களுக்கு பிறகு மீண்டும் திறக்கப்பட்டுள்ள நிலையில் பாலருவியில் சுற்றுலா பயணிகள் உற்சாக குளியல் குளித்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே உள்ள கொத்தமங்கலம் கிராமத்தை சேர்ந்தவர் குணசேகரன், வயது 53. இவர் ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் உள்ள தனியார் ஏற்றுமதி நிறுவனம் வாயிலாக கனடா சென்றிருந்த நிலையில் அங்கேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இந்நிலையில் ஆள்மாறாட்டம் செய்து ரூபாய் 7.5 லட்சம் மோசடி செய்ததாக வெளிநாட்டில் கணவரை இழந்த பெண் ஆட்சியரிடம் புகார் அறிவித்துள்ளார். எண்ணும் எழுத்தும் திட்டத்தின் கீழ் ஆசிரியர்களுக்கு வரும் 9ஆம் தேதி முதல் பயிற்சி அளிக்கப்பட உள்ளது. இது தொடர்பாக மாநில கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் அனைத்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுக்கும் சுற்றறிக்கை அனுப்பியுள்ளது. சென்னை கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து தென் மாவட்டங்களுக்கு செல்லும் பேருந்துகள் நேற்று முன்தினம் இரவுக்கு மேல் இல்லாததால் 1000க்கும் மேற்பட்ட பயணிகள் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டதால் பயணிகள் மற்றும் காவல்துறையினர் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. நீலகிரியில் வீட்டுக்குள் நுழைய முயன்ற சிறுத்தையை அவரது வீட்டு வளர்ப்பு நாய் விரட்டி அடித்தது. ஆபரேஷன் சிந்தூர் வாயிலாக இந்தியாவின் முப்படைகளும் தங்களுடைய செயல்திறனால் பாகிஸ்தானின் கொழுப்பை அடக்கியது. இப்படியொரு சூழலில் முன்னாள் முதல்வர் கருணாநிதி இருந்திருந்தால் என்ன செய்து இருப்பாரோ அதையேதான் முதல்வர் ஸ்டாலினும் செய்துள்ளார் என்றும் எதை பாராட்ட வேண்டும் என அவருக்கு தெரியும். அதனால்தான் நம் இராணுவ நடவடிக்கையை பாராட்டியுள்ளார். இழப்புகளை கூறாவிட்டால் சந்தேகம் வரும் என்று தெரிவிக்கின்றனர். ஈரோட்டை சேர்ந்த தொழிலதிபர் ஆற்றல் அசோக்குமார் கடந்த லோக்சபா தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட்டு தோல்வி அடைந்தார். இவர் 2006ஆம் ஆண்டு முதல் கோவை தி இந்தியன் பப்ளிக் பள்ளி நிர்வாக இயக்குநராக இருந்தார். இந்நிலையில் அவர் பள்ளிக்கு நஷ்டம் ஏற்படுத்தியதாக கடந்த மார்ச் 24ஆம் தேதி பள்ளி நிர்வாக இயக்குநர் பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்ட நிலையில் ஆற்றல் மீது புகார் தெரிவித்து போலீஸ் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். தமிழ்நாட்டில் முதன்முறையாக செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் கழிவு மேலாண்மை மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் அரசியல் கட்சிகளின் கொடி கம்பங்களை அகற்றுவது தொடர்பான வழக்கில் மேல்முறையீடு செய்ய மார்க்சிஸ்ட் கட்சிக்கு அனுமதி வழங்கி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தொழிலாளர்களை தேடி மருத்துவம் திட்டத்தின் கீழ் இதுவரை 30,506 பேருக்கு இணை நோய்கள் கண்டறியப்பட்டதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். 100 நாள் வேலை செய்த இடத்தில் பாம்பு கடித்து உயிரிழந்த குடும்பத்துக்கு ரூபாய் 10 லட்சம் இழப்பீடு வழங்க வேண்டுமென தமிழ் மாநில விவசாய தொழிலாளர் சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது.
நடிகர் விஜய் மாணவர்கள் குறித்து அவதூறாக பேசியதாக வேல்முருகனுக்கு எதிர்ப்புகள் கிளம்பிய நிலையில் சென்னை விருகம்பாக்கத்தில் உள்ள தமிழக வாழ்வுரிமை கட்சி அலுவலகத்துக்கு பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட திட்டத்தில் ஓட்டுநர் இல்லாமல் இயக்கப்படும் 3 பெட்டிகளை கொண்ட 32 மெட்ரோ ரயில்களை தயாரிக்க ரூபாய் 1538 கோடியே 35 லட்சம் மதிப்பிலான ஒப்பந்தம் அல்ஸ்டோம் டிரான்ஸ்போர்ட் இந்தியா நிறுவனத்துக்கு வழங்கப்பட்டுள்ளது. பாமக நிறுவனர் ராமதாஸ், தலைவர் அன்புமணி இடையே மோதல் போக்கு நீடித்து வரும் நிலையில் ராமதாஸின் தைலாபுரம் இல்லத்துக்கு அன்புமணி நேற்று வந்தது பரபரப்பை ஏற்படுத்தியது. அவர்களிடையே சுமூக நிலையை ஏற்படுத்த கட்சி மூத்த நிர்வாகிகள் குடும்பத்தினர் மேற்கொண்ட முயற்சி தோல்வியில் முடிந்ததாக தெரிகிறது. பெங்களூருவில் வெற்றி கொண்டாட்டத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலை சிக்கி 11 பேர் உயிரிழந்த வழக்கில் பெங்களூரு கிரிக்கெட் அணி நிர்வாகி உள்ளிட்ட 4 பேர் கைது செய்யப்பட்டனர். சென்னை உயர்நீதிமன்ற முன்னாள் நீதிபதி MS ஜனார்த்தனம் மறைவுக்கு முதலமைச்சர் MK ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்துள்ளார். பஹல்காம் தீவிரவாத தாக்குதலுக்கு பிறகு இன்று பிரதமர் மோடி ஜம்மு அண்ட் காஷ்மீர் செல்கிறார். ஜம்மு அண்ட் காஷ்மீரில் புதிதாக கட்டப்பட்டுள்ள உலகின் மிக உயரமான ரயில் வளைவு பாலம் செனா பாலம் மற்றும் இந்தியாவின் முதல் கேபிள் தாங்கிய ரயில் பாலம் அஞ்சி பாலத்தை இன்று திறந்து வைக்கிறார். ஜூன் 4ஆம் தேதி ஒரு கிரிக்கெட் நிகழ்வில் ஏற்பட்ட மிக மோசமான கூட்ட நெரிசலை பெங்களூரு நகரம் கண்டது. இதற்கு காரணம் அரசாங்கம், காவல்துறை, கிரிக்கெட் நிர்வாகம் ஆகிய துறைகளைச் சேர்ந்த பல அதிகார மையங்களின் தோல்வி என்றும் RCBக்கு அனுமதி அளித்தது யார், பெங்களூரு கூட்ட நெரிசல் விவகாரத்தில் விடை தெரியாத கேள்விகள் எழும்பியுள்ளன. உத்தரப்பிரதேசத்தில் 3 வயது பெண் குழந்தையை பாலியல் வன்கொடுமை செய்தவரை காவல்துறையினர் என்கவுண்டரில் சுட்டுக் கொன்றுள்ளனர். வேலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் கீழ்த்தளத்தில் இயங்கி வரும் சமூக நீதி மற்றும் மனித உரிமை பிரிவில் பணிபுரிந்து வரும் சிறப்பு உதவி ஆய்வாளர் கவிதா லட்சக்கணக்கில் ஊழல் செய்ததாக சிக்கியுள்ளார். விண்ணப்பித்த 30 நாளில் பட்டா தர வேண்டும் என்ற தமிழ்நாடு அரசின் ஆணையை வரவேற்கிறேன் என்று ப. சிதம்பரம் தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் அரசு மருத்துவமனையில் பிரேதத்தை மாற்றி அனுப்பிய விவகாரத்தில் மருத்துவர் இடமாற்றம் செய்யப்பட்டார். திருத்தணி கூலி தொழிலாளி ராஜேந்திரனின் சடலத்தை பீகாருக்கு மாற்றி அனுப்பிய விவகாரம் விசாரணை அறிக்கையின்படி மருத்துவரை இடமாற்றம் செய்து மருத்துவ கல்வி இயக்குநரகம் நடவடிக்கை மேற்கொண்டது. பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தில் தங்களை தொடர்பு படுத்திய விவகாரத்தில் ரூபாய் 1 கோடி மான நஷ்ட ஈடு கேட்டு சட்டப்பேரவை முன்னாள் துணைத் தலைவர் பொள்ளாச்சி ஜெயராமன் தாக்கல் செய்த வழக்கில் யூடியூப் சேனல்கள் பதிலளிக்க அவகாசம் வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் அரசியல் கட்சிகளின் கொடி கம்பங்களை அகற்றுவது தொடர்பான வழக்கில் மேல்முறையீடு செய்ய மார்க்சிஸ்ட் கட்சிக்கு அனுமதி வழங்கி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ட்ரம்ப் போட்ட தடை காரணமாக ஆப்கானிஸ்தான் வீரர்கள் விளையாடுவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. எதிரணியை கட்டுப்படுத்தியது இலக்கை எளிதாக அடைய உதவியது என்று ஆட்டநாயகன் விருது வென்ற சிவம் சிங் கருத்து தெரிவித்துள்ளார். உலகக்கோப்பை தகுதி சுற்றுப் போட்டியில் நடப்பு சாம்பியன் அர்ஜென்டினா சிலியை வென்றது. TNPLலில் சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் திருப்பூர் அணிகள் இன்று மோத உள்ளன. சென்னையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை ஒரு சவரன் 73,040 ரூபாய்க்கும் 1 கிராம் 9,130 ரூபாய்க்கும் விற்பனையானது. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் இன்று இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்த நிலையில் தொடர்ந்து இணைந்திருங்கள் பிரபாஸ் கதமம் செய்திகளுடன். மீண்டும் மற்றொரு செய்தியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.